கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுளை அல்லது சூன்யத்தை பார்க்கும்போது அழுகை வருமா? அவர் கொஞ்சம் படித்தவர் போல் நாகரிகமாக பேசுகிறார். நம்ம கேள்வி தான், ஏன் சாமி இது மாதிரி சூன்யத்தை பார்க்கும்போது, இல்லை வெட்ட வெளியே தரிசிக்கும் போது, இல்லை கடவுள் கண்கள்லேருந்து நீர் வடியுமா, இல்லை கடவுளை தீண்டும் போது என் கண்ணில் வருமா? நல்லா புரிஞ்சு வச்சுங்க. பிறந்த குழந்தை கண்ணை திறந்து வச்சுன்னு பார்க்குறது சூன்யத்தை தான். அழுவர் தான் என்ன வரல. ஏன் அது உங்களெல்லாம் பார்க்காது. உஷாராக கவனிச்சிங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் தான் உங்களை பார்க்கும், சம்டைம்ஸ் உங்களை பார்க்காது. கண்ணு திறந்து வச்சுருக்கோம். குழந்தைகள் நிறைய இமைக்கவும் செய்வாது. ஆனால் அதோட இருப்பு கடவுளுக்குள்ளன்னு அது உணரலை. தெரியாத நிலையிலேயே அதை பார்க்குது. அதனால் அதுக்கு என்ன வராது, அழுகையெல்லாம் வராது. சூன்யத்தை தான் அது. பைத்தியமும் அப்படியே தான். ஒரே கற்பனை காட்சியாக போயின்னு இருக்கும். மூளை உள்ளோம் கண்ணை திறந்து வச்சு நந்துங்க எடுக்கும். பார்த்தெல்லாம் நடக்கிறதில்ல, அது சும்மா நடக்கும், அவ்வளோதான். பைத்தியம். அதுக்கும் அழ வரதில்லை, இல்லை சிரிப்பு வரதில்லை. அழையும் சிரிப்பும் உள்ளுக்குள்ளேருந்து வரும். நினச்சா சிரிக்கும், நினச்சா அழும். ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ். பைத்தியம் ஒரு அவேர்னஸ். உலகத்திலேயே ரொம்ப சிறந்த மனிதன் யார், சரியாக வாழ்கிற மனிதன் யாருன்னா பைத்தியம். மற்றவங்க எல்லாம் உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுவாங்க. இப்போ ஒன்று வைத்து உறவு, வெளியே ஒன்று பேசுவோம், உறவு களவாமை வேண்டும்னாக்கா அப்போனா பைத்தியத்தை கூட மட்டும்தான் நம்ம வாழணும். பைத்தியம் மட்டும்தான் எப்படி இருக்கான்? ஆமாம், நல்லது கெட்டது ஜாதி அது இது ரோடு இது தார் ரோடு, நம்ம டான்ஸ் ஆடின்னு போகிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணல, மலம் எழுந்துக்க வழியுது, நாற்றடிக்கிறோம், நம்ம ஒன்றுமே தெரியாது. அதுவும் சூன்யத்தில் வாழும். ஆனால் என்ன தெரியாது அதுக்கு, ஒன்று குழந்தைக்கு தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சதெல்லாம் மறந்துச்சு. அதை அடையிறான் பத்தியா, அவனுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும். யாரோ சொல்லணும். நிறைய பேர் அஞ்சு கூட இருப்பான், ஆனால் அவனுக்கு என்னன்னே தெரியாது. சும்மா இந்த மாதிரி பார்த்துன்னு இருப்பான். கண்ணை திறந்து வச்சுன்னு இருப்பான், டக்குன்னு பார்க்காம இருப்பான், டக்குன்னு பார்ப்பான், டக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஞானம் மஞ்சுக்கிறோம் இல்லை நமக்கு இப்படி ஆகுதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கும் பிரச்சனை கிடையாது, அழலாம் மாட்டான். ஆனால் மன தெளிவாக தான் இருப்பான். ஆனால் கடவுள் தேடுறான்ல, தேட்டு போய் பார்க்குறான்ல, அப்போ அவன் அடையும் போது கட்டில் இவ்வளோ எளிமையாக இருக்குது, இவ்வளோ எதிர் இருக்குது, இதை போய் விட்டோமே அப்படின்னு அழ வரும். இல்லைன்னா சிரிப்பு வரும். இதுக்காக நம்ம இல்லாத கூத்தெல்லாம் ஆடி இருந்தோம், இதுக்காடா என்னை செய்வோம் அசைவம்னு ஏமாத்தினீங்கன்ட்டு. அப்போ ரெண்டும் வரும், அழுகைய வரும், சிரிப்பு வரும். ஏன்? புரிதலில் மாற்றம் ஏற்பட்டதால் என்ன நடக்குது, அழுகையும் வருது, சிரிப்பும் வருது. அதனால் வருமானலாம் வரணும் அப்படின்னு இப்போ உடனே பார்த்துட்டு கடகன்னு அழுதிங்கன்னு வச்சுக்க, நான் பார்த்துட்டேன்னு சும்மா கூட சொல்லணும், ஐடியா தானே. ஆனால் அவன் மனநிலை பொறுத்து தேடினேன், எவ்வளோ நாள் தேடினேன், காலமெல்லாம் தேடினேன், எத்தனை பிறவி இறைவா, இல்லை உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்தேனே, நன்றியில் என்ன ஆகலாம், அழுகை வரலாம், சிரிப்பும் வரலாம். இந்த கூத்துக்காக நான் இவ்வளோ அசிங்கப்பட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை பண்ணி ஐயா நான் பார்க்குறேன்னா சொல்ல மாட்டீங்க. ஏன்? பார்த்துக்கோ கேட்ட பார்க்க தானே சொல்கிறாரு ஐயா. அங்கேயே ஐயாவோட அங்கீகாரம் வாங்குறதுக்காக இப்போ ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இதை பார்க்குறேன் சரியா, அதை பார்க்குறேன் சரியா, எல்லாம் கிடையாது. எனக்கு நான் ரைட்டு டிக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரல. கட்டாயமாக எல்லாருமே பார்ப்பீங்க, பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அவர் பார்க்கும்போது சொன்னீங்களே, இவரை பார்க்கும்போது நீயும் பார்த்துட்டேன்னு பொய்யானா சொல்லு. பார்த்துட்டா உண்மையாக வந்தாலும் என்ன பண்ணு, அனுபவி. கட்டாயம் ஆகணுன்னும் இல்லை, கட்டாயம் சிரிக்கணும்னும் இல்லை, உங்கள் விருப்பம் தான் அது. அதுக்கு முன்னாடி கூட அழுதுட்ருப்பீங்க, என் பேச்சை கேட்டே அழுதுட்ருப்பான் சில பேர். ஆமாம் தானே, எல்லாம் சிவமையன்னு எவ்வளோ சாதாரணமாக பேசுகிறான். எல்லா வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் அவனுக்கு கேட்காது, இது மட்டும் தான் கேட்கும். கடவுள் ஒன்று தான், உனக்குள்ளே இருக்கிறான்றான் இந்த ஆளுன்ட்டு டக்குன்னு கேட்கும். வேறு விஷயமா அவனுக்கு என்ன ஆகுது, போக மாட்டான். மற்றதெல்லாம் வேணாம், சாப்பிடல அதெல்லாம் கிடையாது. என்ன விசேஷன்ட்டான் ஒருத்தன், அப்படி நிற்பான் ஒருத்தன். அவன் ஏன் அழுவான்? ஏன் அவன் அழுதுட்டு தான் என்ன பண்ணான், அந்த இடத்துக்கு வந்தான். அதனால் கட்டாயம் கிடையாது, அழணுன்றதும் சிரிக்கணுன்றதும் கட்டாயம் கிடையாது. இன்னும் சில பேர் இருக்கிறான் வெறுப்பாயிட்டு, என்னையா இவ்வளோ நேரம் செருப்பு இது கஷ்டப்பத்தனேன், கையில் செருப்பத்தை அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியாது. அதை ஏன்? பொருள் இல்லை, இது பொருள் அதே இல்லை. அவனை ஐத்து வந்து ஆசையில் மிதக்கு விட்டு ஆடுன்னு ஆட விட்டு பார்த்துருப்பேன், படுவான் வேதனையை பட்டதே போதும் என்பான் பாவி. அவன் பொம்பளை குளத்தை படைக்காமல், பொம்பளை குளம்னு ஒன்றுக்குது. ஆமாம், குளத்துலேயே என்ன குளம், ஒருவேளை பொம்பளைங்கெல்லாம் நிறைய துணி வச்சுன்னு குளிச்சுன்னு இருந்தாங்கன்னா அது பொம்பளை குளம் போடுது.
பாவி அவன் பொம்பளை குலத்தை படைக்காம நிறுத்தி வைப்பான் கடவுளை. ஊசி மாத்திர போதை வந்துச்சுன்னா என்ன ஆவான்? நீங்கள் அதிகப்படியான போதையில் கூட காட்சிகளை பார்க்காமல் என்ன ஆயிடலாம்? சூன்யத்தில் விழலாம். ஆனால் உங்களால் உணர முடியாமல் போயிடலாம். பைத்தியத்துலேயும் சூன்யத்தில் விழலாம், உணர முடியாமல் போயிடலாம். அதனால் அழுவீங்களா சிரிப்பீங்களான்றதெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது, வரையறுத்து கொடுக்க முடியாது. சம்பவம் தனி மனிதன். நல்லா அது கேள்வின்றதுனால மற்றவங்களுக்கு உதவும் தானே தேடுறவங்களுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.